ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2026 கரெக்டாக ஏப்ரல் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்தில் 6லிருந்து பெரிய பெரிய கிரக மாற்றங்கள் நடந்தது. அதை தொடர்ந்து ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து பெரிய பெரிய சம்பவங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் அது என்ன வேணாலும் இருக்கலாம். அது மகிழ்ச்சி தர வகையிலே இருக்கலாம், இல்லை ஆபத்து தர வகையிலே இருக்கலாம். ஆனால் இனி நடக்கிறது கிரகங்களால் எதையும் தடுக்க முடியாது. அப்படி தடுக்க முடியாத முக்கியமான சில விஷயங்கள் நடப்பதை தான் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ துலாம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்களால் இனி என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. கரெக்டாக ஏப்ரல் 9லிருந்து பெரிய கிரக ஆற்றல்கள்லாம் பாயும். இனி பயங்கரமாக விபரீதம் நடக்கும். அது எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கணும். அதே போல் கிரகங்களால் நமக்கு சிலது நடக்கும் என்றாலும் இன்னொரு பக்கம் நமக்கு நல்லது நடக்கணும்னா அதுக்கு அதிர்ஷ்டங்கிறது தேவை. அதிர்ஷ்டம் இருந்தால் தான் வாழ்க்கையில் நாம் நிறைய ஜெயிக்க முடியும். அதிர்ஷ்டம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அதிர்ஷ்டத்துக்காக சில பரிகாரமும் செய்ய வேண்டும். பர்டிகுலராக அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால எப்படி அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. முதல்ல உங்கள் ராசிக்கு பலன்கள் பார்க்கலாம். அதாவது கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை பார்க்கலாம். ஸோ பலன்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த பரிகாரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறத கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. கலத்தரக்காரகன் சுக்கிரனை அடிப்படையாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, இந்த ஏப்ரலில் பர்டிகுலராக இந்த 9ஆம் தேதியிலிருந்து திட சிந்தனைகளோடு உங்கள் குறிக்கோள்களை அடைய முயற்சி பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக உங்கள் குறிக்கோள்களை அடைய முடியும். வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல பல வழிகள் உங்களுக்கு உதயமாகக்கூடிய வழிகள் எல்லாமே பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிதி நெருக்கடிகள் ஏற்படாது. ஸோ உதயமாகக்கூடிய பல வழிகளை பயன்படுத்துங்க, நிதி நெருக்கடிகள் ஏற்படாமல் தப்பிங்க. அப்புறம் குடும்பத்தில் பார்க்கும்போது வெளிவட்டாரத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும். எப்போதும் போல் சட்டத்தை மதித்து நடங்க. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டாகுதுங்கிறதுக்காக சட்டத்தை மதிக்காமல் நடக்கக்கூடாது, சட்டத்தை மதித்து நடக்கணும். இத்தன்மை தான் உங்கள் அன்பாளர்களுக்கு சாதகமான மேலெடுத்து தொடர்புகளை உருவாக்கி தரும். இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதற்கான முயற்சி நீங்கள் செய்யுங்க. நீங்கள் சார்ந்துள்ள துறையில் புகழின் உச்சியை நோக்கி படிப்படியாக முன்னேறுவீங்க. அதே சமயம் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது. கடினங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றியை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ கடினமாக உழைச்சிங்கன்னா அதுக்குண்டான பலன் கிடைக்கும். கடினமாக உழைக்க ஒரு நாளும் தயங்கக்கூடாது. நீங்கள் போடக்கூடிய அந்த எஃபெக்ட்டுக்கு தான் உங்களுக்கு பலன்களே. அதனால் கடினமாக உழைங்க, நல்ல பலனை பெற்றுக்குங்க. அப்புறம் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபம் கிடைக்கும். மெயினாக தொழில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல இருந்த சிரமங்கள் குறையும். தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் அனைத்து செயல்களுமே வெற்றி அடையும். தடைகள் ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு தொழிலில் எதையும் செய்யாமல் இருக்காதீங்க. தொடர்ந்து உங்கள் முயற்சியை மட்டும் செய்யுங்க, அனைத்து செயல்கள்லையும் வெற்றி அடைவீங்க. வாடிக்கையாளர்கள்லாம் கவர புதிய திட்டங்களை பிளான் பண்ணுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துறது, கடன் சுமை அதிகரிக்கிறது, இந்த மாதிரிலாம் ஆகாமல் உங்களை பார்த்து கொள்ளுங்க. கூட்டாளிகளோட விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்க. ஒரு தொழில் எடுத்துக்கிட்டால் முன்னும் பின்னும் தான் இருக்கும். எல்லாத்தையுமே அனுசரித்து போகணும். அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட தொழிலில் வெற்றி நடைய உங்களால் போட முடியும். அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு சுறுசுறுப்பாக இருக்கணும். உங்கள் பணிகளை சரியாக செய்து முடிக்க பிளான் பண்ணிக்கணும். அதே நேரம் சில சமயங்களில் காரணம் இல்லாமல் மனதில் தைரிய குறையோ, அப்போல்லாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நினச்சிக்கோங்க. பிடிச்சதை அடையறதுணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிக்குங்க. அந்த சமயங்களில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அலுவலக வேலைகள் தொடர்பான பயணங்கள் நன்மை உண்டாகும். மெயினாக பணவரவுக்கு குறைவு ஏற்படாது.
உங்கள் தன்னம்பிக்கையை உயர்த்த பாருங்கள். ஸோ உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளும். ரெட்டிலுமே பிரச்சனை இருக்குது, பார்த்து பதுசாக நடந்துக்குங்க. அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்கும் பெயரும் புகழுமே அதிகரிக்கும். எல்லாத்துக்கும் மேலே கட்சி மேலிடத்துல பாராட்டு கிடைக்கு. இப்போ வேற எலெக்ஷன் டைம் வேற, தொண்டர்களுடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும். கட்சியில் புதிய பொறுப்புகளை பெறுவீங்க. அதோடு அவற்றை நேர்த்தியாக செய்து முயற்சி பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிக்க முடியும். மக்களுக்கு நன்மை செய்வதற்கான உங்களுடைய முயற்சிகளை எதிர்க்கட்சியினர் பாராட்டுவாங்க. அதோடு புதிய பயணங்கள் நீங்கள் செய்ய உற்சாகம் அடைவீங்க. அரசியல்வாதிகள் இப்போ பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷன் டைம் வேறு, கரெக்டாக நான் சொன்னதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையை சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இப்போ குறைவாக தான் இருக்கும். ஆனால் குறைவாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு பணவரவை கோட்டை விட்டுறாதீங்க. பணவரவு சீராகவே இருக்குது. ரசிகர்களுடைய ஆதரவு அமோகமாக இருக்குது. அதனால் உங்கள் திறமையில் புகழை தக்க வைத்து கொள்ள என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணுங்க. அதோடு உங்களுடைய கற்பனை சக்தி ஊற்று போல் பெருகும். இது வருமானமாகவும் மாறி பயன் தரும். ஸோ வருமானமாக மாறி பயன் தரக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாய்ப்பை மட்டும் பயன்படுத்தணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் பெண்மணிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. துலாம் ராசிக்கார பெண்மணிகள் உங்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய அன்பு பாசமும் அளவுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அதனால் நீங்கள் ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா இந்த மாதிரி இந்த டைம் சுற்றுலா செல்லணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செல்லுங்க. இதில் மகிழ்ச்சி அடைவீங்க. இதோடு குடும்பத்தில் ஒற்றுமையானது நிறையும். பிள்ளைகளாலும் சந்தோஷமானது உண்டாகும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்குன்னு செல்வாக்கு உயரும். அந்த மாதிரி உயரக்கூடிய செல்வாக்கை வைத்து நீங்கள் உங்களுக்கு உயர்ந்த இடத்துக்கு போக முயற்சி பண்ணுங்க. இது பெண்மணிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகள் பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற மதிப்பெண்களை பெற முடியும். நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் போடுறீங்கன்னா அந்த ஹார்ட் ஒர்க்கு தகுந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கடுமையாக உழைத்து படித்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாதனை புரிய முடியும். உழைப்பு குறைந்தால் உயர்வும் குறையக்கூடும். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. பெற்றோருடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும். விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவீங்க. விளையாட்டுகளில் ஈடுபடுறது தாராளமாக பண்ணுங்க, வெற்றி வாகை இருக்குது. ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம், உழைப்புக்கேற்ற மதிப்பெண்கள் தான் பெற முடியும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா இன்னொரு பக்கம் அதுக்கு தகுந்த அளவு பலன் கிடைக்கும். அதே ஹார்ட் ஒர்க் போடுறது குறைவாக இருந்ததுன்னா பலன்கள் கிடைக்கிறது குறைவாக இருக்கும். ஸோ அதனால் பலன்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா இப்போ உங்களுக்கான பரிகாரம் சொல்கிறேன். உங்களுக்கு அதிர்ஷ்டம் நன்மைகள் பெற கடைபிடிக்க வேண்டிய பரிகாரங்கள் இது. இந்த பரிகாரங்களை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்ம எல்லாருடைய வாழ்விலுமே நன்மைகள் அதிகரித்து தீமைகள் முற்றிலும் நீங்கவே விரும்புவோம். இதுக்கு பண்டைய ஜோதிட சாஸ்திர அறிஞர்கள் மற்றும் ஞானிகள் மக்கள் நம்ம வாழ்வில் நற்பலன்கள் அதிகம் ஏற்பட நம்ம ஜாதகத்தில் நமக்கேற்ற பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகளை கூறியிருக்கிறாங்க. அவை எப்பப்போ என்னென்ன என்பதை தெரிந்து அதற்கேற்ப நாம் செயல்படும் போது கண்டிப்பாக நம்ம ராசிக்கு நல்ல அதிர்ஷ்டம். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரங்கிறத வாங்க பார்க்கலாம். சுகங்கள் பலவற்றை அனுபவிக்கக்கூடிய யோகம் கொண்ட துலாம் ராசிக்காரங்க, நீங்கள் இந்த டைம் வாழ்நாள் முழுவதும் நற்பலன்களை பெறுவதற்கு இனி வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிற கன்று ஈன்ற பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையும் பழங்கள் போன்றவற்றை உணவாக கொடுத்து வரணும். கரெக்டாக வெள்ளை நிற கன்று ஈன்ற பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை பழங்கள் போன்றவற்றை உணவாக கொடுத்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கான பரிகாரம் இதுதான். இந்த பரிகாரத்தை துலாம் ராசிக்காரங்க செய்திடுங்க. கண்டிப்பாக இதனால் நன்மை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம். கிடைச்ச ஐடியாக்கேற்ப செயல்படுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.